மரியாதைங்கிறது இந்த சீட்டு கொடுக்கறதுல வச்சு பார்க்க முடியாது. சரி, சீட்டில் 4 கொடுக்குறாங்க, 3 கொடுக்குறாங்க, 2 கொடுக்குறாங்கலாம் வச்சு அதை வச்சு நாங்கள் பார்க்கறதில்ல. இடம் பிரச்சனை இல்லை, நம்பர் பிரச்சனை இல்லை, நம்பர் பிரச்சனை கூடும் குறையும் சூழ்நிலை. இப்போ இல்லை கூடும் குறையிறீங்க, ஆனால் குறைஞ்சிக்கிட்டே தானே வருது. இப்போ 2 சீட் சொல்லிட்டாங்க, சரி 2 இல்லை 1 தான் சொன்னான்னு வச்சுக்கோங்க, நாங்கள் விட்டு போக முடியாது. எங்கள் அமைப்பு அப்படி இல்லை, எங்கள் மனநிலை அப்படி இல்லை, அவங்கள விட்டு நாங்கள் போக மாட்டோம். இப்போ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து ஒரு முதன்மையான கட்சியாக இருந்தது முஸ்லீம் கட்சிகளில். இப்போ நிறைய கட்சிகள் வந்துருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. காரணம் வந்து முழுமையாக அந்த பணியை செய்ய முடியாதனால இந்த மாதிரியான அடுத்தடுத்த அதுலேருந்து கட்சிகள் உருவாச்சா? இல்லை இல்லை அப்படி இல்லை. அது கேரளா பொறுத்த மட்டும் இந்தியா பொறுத்த மட்டும் இந்திய முஸ்லீம்ங்கிறது தான் இந்திய முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவ சபை அப்படிங்கிறது காகிதமில் சொன்னது. அதைப்படி இந்தியனுக்கு அதான் நாங்கள் நிலைநிறுத்திட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திமுக அரசு மேலே பெரிய அளவில் எந்த அதிருப்தி இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் கட்சி அங்கே கூட்டணியில் அங்கே வைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லது லாஸ்ட்டு இதில் கூட கூட்டணி ரீதியான ஒரு சில கோரிக்கைகள் வச்சுருக்கோங்க. அது சமூகம் சார்ந்த கோரிக்கையாகவும் இருந்திருக்கும். அந்த கோரிக்கைகளில் நிறைவேறிடுச்சா? முஸ்லீம் சமுதாயம் ஆண்டவனை நம்பி வாழக்கூடிய சமுதாயம், யாரை நம்பி வாழக்கூடிய சமுதாயம் இல்லை. ஆண்டவனை தவிர யாரும் கிடையாது. தெரியுதா? பாதுகாப்புங்கிறது ஆண்டவன் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ஆட்சி அதிகாரத்தில் பாதுகாப்புன்னு நம்புறதெல்லாம் கிடையாது. கலைஞர் கருணாநிதி அவருடைய காலகட்டம், இப்போ ஸ்டாலினுடைய காலகட்டம், அதுக்கு அடுத்து கூட அடுத்தடுத்து வர்றாங்க. நீங்கள் பார்த்த அளவில் பழகிய அளவில் அது ஏதாவது வேறுபாடு இருக்குதா கலைஞர் கருணாநிதி காலகட்டத்துக்கும் ஸ்டாலின் அவருடைய காலகட்டத்துக்கும்? எனக்கு அறிவு வந்துருச்சு. அதாவது அரசியல் என்னென்னமோ பண்ணியிருப்போம், மனசார நான் யாருக்கும் ஒரு தீ நினைக்கல. இது பெரிய விஷயம் இல்லை. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் KM காதர் மொஹிதீன் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கங்க. வணக்கம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்தளவில் அது ஒரு பெரிய ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது. பவள விழா நிறைவு செய்து 79வது ஆண்டு இது. ஸோ இந்த கட்சியில் இவ்வளோ காலம் நீங்கள் பயணித்ததில் இந்த சமூக மக்களுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் நல்ல விஷயங்கள் பண்ணிட்டோம் அரசியலுக்குள்ளே இருந்து அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1948 தொடங்கின காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்தியா முழுவதும் மிக முக்கியமான நல்ல காரியங்களை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு மாடலாக இருக்கிறது கேரளா முஸ்லீம் லீக் தான். இப்போ இந்தியா முழுவதும் இந்தியாவிலேருந்து வெளிநாடு போனவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹஜ்ஜு நடக்கிற காலத்தில் 10,000 20,000 பேர் கேரளாவில் இருந்து தான் ஹஜ்ஜு வாலண்டியர்ஸாக இருப்பாங்க. அது அந்த மாதிரி வாலண்டியர்ஸு உலகத்தில் எந்த நிலையில் கிடையாது. முஸ்லீம் லீக்காரர் தான் எத்தனை பேர். அது வருஷம் செய்யக்கூடிய வாலண்டியர் 10,000 20,000 பேர் இருப்பாங்க. சரி. அது உலகம் முழுதும் வரக்கூடிய மக்களுக்கு ஹஜ்ஜு நேரத்தில் சேவை செய்யக்கூடிய இந்திய முஸ்லீம் லீக்குடைய முக்கியமான நிர்வாகம் தான். அடுத்து 2வது என்னன்னு சொன்னால், பைத்துர் ரஹ்மாங்கிற இறை இல்ல கொடை வீடுகள்னு கட்டி கொடுக்குறோம். சரி. இப்போ கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா 3600க்கு மேற்பட்ட வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இந்துக்களாக, முஸ்லீம்கள், கிறிஸ்தவங்க எல்லாத்துக்கும். கேரளாவில் உள்ள நிலைமை அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி வடநாட்டிலையும் நிறைய இது மாதிரி இறையில்ல கொடை வீடுகளும் கட்டி கொடுக்குறோம். இது எந்த மதத்தை ஜாதியெல்லாம் பார்த்து கிடையாது. சரி. தேவையை அனுசரித்து அங்கே செய்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து முஸ்லீம் லீகில் உள்ள அந்த KMCCன்னு ஒன்று இருக்குது, கேரளா முஸ்லீம் கல்ச்சரல் சென்டர்னு வச்சுருக்காங்க. அவங்க சார்பாக
வருஷம் முழுவதும் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மாநிலங்கள்லேயும் திருமணம் பண்ணி வைப்பாங்க. இந்த திருமணம்ங்கிறது இஸ்லாமியர்களுக்கு ஒன்று இல்லை, திருமணம் என்பது ஆண்டுதோறும் இப்போ பெங்களூரில் 100 கல்யாணம் நடக்கும் ஆண்டுதோறும், கேஎம்சி நடத்துவாங்க. தமிழ்நாட்டில் இப்போ போன வருஷம் முந்தின வருஷமும் 75 கல்யாணம் பண்ணி வச்சோம். சரி. இப்போ தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இந்த வருஷமே 100 கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் கேஎம்சி சார்பாக. எல்லாம் முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, இந்துக்கள், கிறிஸ்தவங்க, அந்தந்த ஜாதிகள்னு சொல்லி எது தேவையோ அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது. அதாவது முஸ்லீம் லீக்குன்னு பேரை வச்சுட்டு செய்யக்கூடிய காரியங்களில் அடுத்து வடநாட்டிலையும் சரி கேரளாவிலையும் சரி போர்வெல்லுன்னு இருக்குது. அதாவது நிலத்தடி நீர் இல்லாத வசதி இல்லாத ஊர்களில் ஏறத்தாழ 5000த்துக்கு மேற்பட்ட போர்வெல்லை நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். சரி. இப்போ ஜார்க்கண்டு காடு மேடெல்லாம் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் போர்வெல் கேட்கும்போது நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். முஸ்லீம் லீகு இப்போ 17 ஸ்டேட்டில் இருக்குது, மாநிலங்களில் முஸ்லீம் லீகை வச்சுருக்கோம். அதில் மாடலாக இருக்கக்கூடியது கேரளாவில் தான் மாடலாக இருக்குது. சரி. அடுத்து தமிழ்நாடு இருக்குது. இது மற்ற மாநிலங்கள்லையும் வரவுன்னு சொல்லி பண்ணுறோம். கேரளாவில் சொன்னீங்க, முதன்மையாக கேரளாவில் இருக்கிறாங்க, அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு அப்படி சொல்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கா அரசியல் ரீதியாக பார்க்கும்போது? நான் திருப்தின்னு கேட்குறது திமுக அலையன்ஸில் நீங்கள் தொடர்ந்து பயணிக்கிறீங்க. இல்லை, அதாவது பொலிட்டிக்கலாக கேட்குறேன். பொலிட்டிக்கலாக சமூக பணி வேறு. அதாவது எங்கள் சமூக பணியில் நாங்கள் முழு திருப்தி அடைகிறோம். சரி. தொடர்ந்து செய்கிறோம், செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருகிறோம். இது எங்களுக்கு திருப்தி தருது. இவர் இந்த எம்எல்ஏ அபூபக்கர் இருக்கும்போது நிறையா வீடு இவர் கட்டி கொடுத்துக்கிறாரு. நிறைய இது மாதிரி இந்துக்கள், முஸ்லீம்கள், வயசானவங்க, வீடு இல்லாதவங்களுக்கு இவர் கட்டி கொடுத்துக்கிறாரு. அந்த சிஸ்டம் தான் இங்கே. சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி அவங்க சிறப்பாக பணியாற்றிருக்கிறாங்க, மக்கள் தொண்டு பண்ணியிருக்கிறாங்க. அதை நான் சொல்லலை. ஒரு கூட்டணியில் இருக்கிறதுல ஒரு திருப்தி இருக்குதான்னு கேட்குறேன். அதாவது தமிழ்நாட்டை ஏன்னா நம்பர் ஒன்று இருக்குது, எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார், ஒரு காலத்தில் இந்திய முஸ்லீம் லீகை தவிர வேறு எந்த கட்சியும் கிடையாது முஸ்லீம் சமுதாயத்தில். அதுக்கு அடுத்து அதான் கேட்க வரோம். அதாவது இந்திய முஸ்லீம் லீகை தவிர வேறு எந்த ஒரு கட்சியும் இல்லை. அப்படி அந்த நிலைமை இருக்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள 8000த்துக்கு மேற்பட்ட பள்ளிவாசலை மையமாக வச்சுருக்கிற மஹல்லா ஜமாத்துகள் இருக்குது பாருங்கள். அந்த ஜமாத்துக்கள்லாம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, அவங்க அரசியலே இருக்க மாட்டாங்க. எலெக்ஷன் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, முஸ்லீம் லீக்கு யாருக்கு ஓட்டு போட சொல்லியிருக்காங்க, அதுக்கு நம்மளுடைய வாக்கு அப்படின்னு வெளியில் சொல்ல மாட்டாங்க, கேட்பாங்க. இது அதனால் காகிதம் இல்லத்து காலத்தில் எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு போய் சொல்லிக்கிட்டே போகணுன்னு சொல்லுவாங்க. அந்த இதே இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இப்போ பல கட்சிகள் இப்போ 48 கட்சிக்கு மேலே வந்திருக்கதா சொல்கிறாங்க. நிறைய கட்சிகள் வந்திருக்கு. அதனால் முஸ்லீம் லீகு ஒரு சமுதாயத்தை ஒருங்கிணைக்கிற ஒரு கட்சியாக இருக்கும். சமுதாயத்தில் பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் சமுதாய அமைப்புன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், சமுதாயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற. இல்லை, நான் அதான் என்ன கேட்குறேன், இப்போ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு முதன்மையான கட்சியாக இருந்தது முஸ்லீம் கட்சிகளில். இப்போ நிறைய கட்சிகள் வந்துடுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ இது காரணம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் முழுமையாக அந்த பணியை செய்ய முடியாதனால இந்த மாதிரியான அடுத்தடுத்த அதிலிருந்து கட்சிகள் உருவாச்சா? இல்லை இல்லை, அப்படி இல்லை. அது பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பிறகு பாபரி மஸ்ஜித் முஸ்லீம் லீகில் 1989 இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் சேர்ந்து பாம்பேயில் ஒரு கூட்டம் போட்டாங்க. 3 நாள் மாநாடு நடந்தது. அந்த 3 நாள் மாநாட்டில் என்ன தீர்மானம் போட்டாங்க அப்படின்னா, ஒன்று, பாபரி மஸ்ஜித் விவகாரத்தில் பிஜேபிக்காரங்க ரொம்ப வேகமாக போகிறாங்க, அதனால் இனி பிஜேபிக்கு நம்ம எந்த கூட்டணியும் உறவு வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ரெண்டாவது, பாபரி மஸ்ஜித் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதுக்கு நம்ம சமுதாயம் கட்டுப்படணும், முஸ்லீம் சமுதாயம் கட்டுப்படணும்னு சொன்னாங்க. ரெண்டாவது. மூணாவது, 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவில்
பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப்ஸ், வணக்கத்தலங்கள்னு எது இருந்ததோ, அது இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவம் எதாக இருந்தாலும் அது அப்படியே பாதுகாக்கப்படணும். அந்த பாதுகாப்புட சட்டம் கொண்டு வரணும். சட்டத்தை முஸ்லீமுக்கு தான் முன்மொழிஞ்சது. அவருடைய ராகு காலத்தில் அது ஒத்துக்கு சட்டமாக ஆக்கினாங்க. ஆனால் அதில் பாபரி மஸ்ஜித் தவிர அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம். ஏன்னா அது 200 வருஷமாக கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதுக்கு இருக்கணும்னு சொல்லி கட்டுப்படுறோம். அந்த மாதிரி பண்ணோம். அந்த பாபரி மஸ்ஜித் தீர்ப்பு வந்த பிறகு முஸ்லீம் லீகு நாங்கள் எடுத்த அந்த முடிவுப்படி நாங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணோம். ஆனால் சமுதாயத்தில் பல இயக்கங்கள் என்ன திடீர்னு வந்து பாபரி மஸ்ஜிதை அது அந்த தீர்ப்பையே ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால தான் புது கட்சிகள் வந்தது. புது கட்சிகள் வந்து இப்போ நிறைய தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கிறதே அதை வச்சு தான். பாபரி மஸ்ஜித் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நம்ம ஆதரிக்கிறோம். ஆதரித்து நம்ம அதுக்கு உடன்பட்டோம். ஏன்னா அதுபடியே தீர்மானம் முன்னாடி போட்டதுனால அதேபடியே நம்ம இருந்தோம். ஆனால் யாரையும் அதை மற்றவங்க ஏற்றுக்கொள்ளாதனால தான் புது கட்சிகள் வந்திருக்கு. அதனால் எந்த கட்சி எங்கே எத்தனை வந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய முஸ்லீம் லீக் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை, கேரளா பொறுத்த மட்டும் இல்லை, இந்தியா பொறுத்த மட்டும் இந்திய முஸ்லீம்ங்கிறது தான் இந்திய முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவ சபை அப்படிங்கிறது காகிதமில் சொன்னது. அதைப்படி இந்தியன் இருக்குது. அதை நாங்கள் நிலைநிறுத்திட்டு இருக்கோம். அப்போ அந்த ஒரு உரிய மரியாதை உங்களுக்கு திமுக கூட்டணியில் கிடைக்குதான்னு நிச்சயமாக கிடைக்கிது. நிச்சயமாக இல்லாட்டி நம்ம எப்படி இருப்போம்? எங்களுக்கு உரிய மரியாதைங்கிறது இந்த சீட்டு கொடுக்கறதுல வச்சு பார்க்க முடியாது. சீட்டில் 4 கொடுக்குறாங்க, 3 கொடுக்குறாங்க, 2 கொடுக்குறாங்களாம் வச்சு அதை வச்சு நாங்கள் பார்க்கறதில்ல. முஸ்லீம் லீகு பின்பற்ற கொள்கைகள் இருக்கு பாருங்க. அந்த கொள்கைக்கும் திராவிட முன்னேற்ற கொள்கையிலும் ஏறக்குறைய எங்களுக்கு ஒத்துப்போகுது. திராவிட பாரம்பரியம் பேசுகிறது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்வது, யாதும் ஊர் யாவரும் கேள்வி சொல்வது, பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் என்று சொல்கிறது, யான் வேட்டை என்பது பிறகை வையகம் என்று பேசுகிற இந்த திராவிட மாடல் தத்துவம், அந்த ஐடியாலஜி ஒத்துப்போகுது. அந்த ஐடியாலஜி ஒத்துப்போதனால தான் முஸ்லீம் லீக் அதோடு இருக்கமே தவிர கம்யூனிஸ்ட் கட்சியோட ஐடியாலஜி ஒத்து போகாது. அதனால் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறது காரணமே ஏறக்குறைய ஐடியாலஜிக்கெல்லாம் நாங்கள் ஒத்துப்போகிறோம். அதனால தான் இருக்கிறோம். அது அடிப்படையில் இருக்கிறோம். இடம் பிரச்சனை இல்லை, நம்பர் பிரச்சனை இல்லை, நம்பர் பிரச்சனை கூடும் குறையும் சூழ்நிலை. இப்போ இல்லை கூடும் குறையிறீங்க, ஆனால் குறைஞ்சிக்கிட்டே தானே வருது. அப்படி இல்லை, இந்த தடவை குறைஞ்சது 2 சீடு தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது நிரந்தரம் அல்ல. இன்றைக்கி உள்ள 24 கட்சிகளை கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. அவங்க புது கட்சிகளை சேர்ந்து வரும்போது அவங்களும் சில தொகுதிகளை விட்டு கொடுக்கணும்னு வந்து எல்லா கட்சிக்காரங்க விட்டு கொடுக்கணும்னு சொல்லி வந்ததுனால நான் எங்களுக்கு முன்னாடி கொடுத்த 3 தொகுதியும் ஒன்று விட்டு கொடுக்க சொன்னதுனால அப்படின்னா ஏற்றுக்கிட்டோமே தவிர இதை குறைக்கணுங்கிறதுக்காண்டி எல்லாத்துக்கும் தான் குறைச்சிருக்கிறாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் குறைச்சிருக்காங்க. என்ற கூட்டணியை விரிவுபடுத்துறதுக்காக வேண்டி அவங்க செய்யறது நல்லதாக நாங்கள் எதிர்த்தோம். அதனால் ஒத்துக்கிட்டோம். இப்போ இன்னும் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, அந்த கட்சிகள் இந்த முஸ்லீம் அமைப்பு சார்ந்த பல்வேறு அமைப்புகள் அல்லது கட்சிகள் உருவாச்சு, தமிழ்நாட்டிலையும் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த அமைப்புகளை நீங்கள் கூர்மையாக கவனிக்கிறீங்களா? மற்ற கட்சிகள், இஸ்லாமிய கட்சிகள், இஸ்லாமிய அமைப்புகளை பார்க்கும்போது அவங்களுடைய செயல்பாடு, இப்போ இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, அதை விட அவங்க வேறு மாதிரி, அவங்களுடைய செயல்பாடு வேறு மாதிரி இருக்குதா? என்ன ஒரு வேறுபாட்டை உணர்றீங்க? இல்லை அந்த ஒரு விஷயத்தில் முரண்பட்டாங்க. இல்லை சார், இந்தியன் முஸ்லீம் லீக்ங்கிறத 3 விஷயம். இந்தியாவில் உள்ள முஸ்லீம் கம்யூனிட்டியை அது ஏற்றத்தாழ்வு பார்க்காம ஒன்றுபடுத்த இயக்கம் முஸ்லீம் லீக். கண்டிப்பாக இதில் சியா ஜமாத்து ஜமாத்துங்கிறதெல்லாம் கிடையாது. இதுக்கு தலைமை தாங்கிறவங்களும் எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் இப்போ நிலைமை எல்லா கட்சிகளும் எப்படி வருதுன்னு சொன்னால் தௌஹீத் ஜமாத்துன்னு ஒன்று வருது, ஏதாவது தீவிரவாதமாக பேசக்கூடிய ஒன்று வருது, இப்போ ஏதோ சொல்லிக்கிட்டு வருது. முஸ்லீம் லீக் அதை செய்ய முடியாது, செய்ய முடியாது. காரணம் கொள்கை அப்படி. இந்தியாவில் உள்ள 25 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னா 25 கோடி முஸ்லீம்களும் முஸ்லீம்களாக இருக்கணும். அது எந்த ஜமாத்து என்ன
சியாவா சுன்னத் ஜமாத்தாங்கிற பேச்செல்லாம் கிடையாது. முஸ்லீம்கள், இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் வைக்கிற சபை தான் இது இந்தியன் முஸ்லீம் லீக். அதான் ஆரம்பத்தில் இருந்து ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் அதுதான், இந்தியன் முஸ்லீம் லீக் அதுதான். இப்போ இதில் தான் மேற்பட்ட தப்லீக் ஜமாத்துன்னு ஒன்று உருவாக்குறாங்க அப்படின்னா அது ஒரு கட்சி ஆக்கிறாங்க. அதாவது பைத்துல் மால்னு உருவாக்குறாங்க, ஒரு அமைப்பாவது மறுபடியும் கட்சி ஆக்குறாங்க. அதாவது வேகமாக பேசுகிறாங்க, அதை ஒரு அமைப்பு ஆக்கிக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் லீக்கில் இது மாதிரி வேகத்துக்கோ தீவிரவாதத்துக்கோ ஓர வஞ்சனையத்துக்கோ இடம் கிடையாது. இந்தியா மாதிரி ஒரு சாரே ஜஹாசே அச்சா இந்துஸ்தான் என்று சொல்வது இது வெறும் பேச்சுக்கல்ல, உண்மை. இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கிறதுங்கிறது தான் கொள்கை. அந்த கொள்கையை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இப்போ நீங்கள் அந்த மாதிரி அவங்க வேறுபட்ட சிந்தனை இருக்கும்போது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அதை பற்றி தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லுதா? பிற இஸ்லாமிய கட்சிகள் குறித்தோ அமைப்பு குறித்தோ உங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது, இப்போ அதுலேருந்து இவங்க ஒரு டிவியேட் ஆகி போகிற மாதிரி தெரியுது. இல்லை, அது எங்களுடைய வேலை இல்லை. அதாவது எங்கள் கொள்கை சொல்கிறது தான் எங்களுக்கு வேலையை தவிர அவங்கள திருத்துறது நம்ம திருத்துறதோ வேறுபட்ட கருத்து அதை கருத்துக்கு நாங்கள் பதில் சொல்கிறது கிடையாது. சரி, இஸ்லாத்தை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்கிறது இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இஸ்லாத்துடைய பேஸ் என்னன்னு சொல்கிறோம். இப்போ தொழுகை, நோம்பு, ஹஜ்ஜு அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் விளக்கம் சொல்லுமே தவிர நீங்கள் ஹஜ்ஜை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிற, தொழுகையை வச்சுக்கிட்டு தொழுகைக்காண்டி ஒரு கட்சி ஆரம்பிக்கிற, அல்லது ஜக்காத்தை கொடுக்குறங்கிறதுக்காண்டி ஒரு கட்சி சொல்கிறாரு. இதெல்லாம் நாங்கள் உடன்படுத்ததில்லை. எல்லாமே இஸ்லாமிய அடிப்படையை விளக்கி சொல்கிறோம். தொழுகை கைமாவை சொல்கிறோம், தொழுகையை சொல்கிறோம், நோம்பை சொல்கிறோம், ஹஜ்ஜை சொல்கிறோம். அதே விளக்கத்தை சொல்கிறோமே தவிர இது குரான் ஹதீஸுக்கு அதெல்லாம் இப்போ நாங்கள் விளக்கம் சொல்லுமே தவிர அடுத்தவங்க சொல்கிற விளக்கத்தை கேட்டு நாங்கள் அதை ஏற்கிறதும் இல்லை, அதை பேசுறதும் இல்லை. அதனால் முஸ்லீம் சமயத்துக்கு பாதிப்பு வரணும்னா உடனே இது சரியில்லைன்னு நாங்கள் சொல்லிடுவோம். அப்படி தான் எங்கள் பழக்கம். சரி, நீங்கள் சொன்னீங்க இந்த இடம் குறித்து பேசும்போது எல்லாருமே அவங்க ஏற்கனவே கொடுத்த இடங்கள்லேருந்து, கடந்த தேர்தலேருந்து கொடுத்த இடங்கள்லேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு சொல்லி திமுக கேட்டது. அந்த அடிப்படையில் நாங்களும் ஒரு இடத்த இது பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ உங்கள் கட்சிக்குள்ளே நிர்வாகிகளுக்குள்ளே நீங்கள் பேசும்போது என்ன டிமாண்டோடு அங்கே போனீங்க? இந்த தேர்தலை பொறுத்தளவில் என்ன மாதிரியான டிமாண்ட் வச்சு போனீங்க? நம்பர்ஸில் 6 மாதமாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கோம், பல கூட்டங்கள் போட்டிருக்கோம். சரி, இந்த தடவை எப்படியும் 5 தொகுதி வாங்கிடலாம் அல்லது 4 தொகுதியாக வாங்கி நின்றுடுவோங்கிற அடிப்படையில் தான் பேசினோம். சரி, மினிமம் 5 தொகுதி வாங்குவோங்கிற மாதிரி தான் நாங்கள் பேசினோம். மினிமம் 4 தொகுதியாக வந்து நம்பிக்கையில் தான் நாங்கள் நடந்தோம். அப்படின்னு உதவியாக நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் வந்தோம். சரி, அது அந்த அவங்க வச்ச இந்த விளக்கத்தினால எல்லாரும் சொன்னதுனால அது கேட்கும்படி ஆயிடுச்சு. அதுதான் நாங்கள் மினிமம் 5 தொகையாக இந்த தடவை வாங்கி நிற்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை, உங்கள் கட்சி நிர்வாகிகளும் அதுக்கு ஏற்றுக்கிட்டாங்களா? இது நம்ம இந்த எங்கள் கட்சியில் எல்லாம் கூடி பேச நாங்கள் செய்கிறோம், தனிப்பட்ட முறையில் எதையும் செய்ய மாட்டோம். எங்கள் கட்சியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை, இப்போ நீங்கள் தொடர்ந்து நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பாரம்பரியமிக்க கட்சி அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப மூத்த நிர்வாகிகள் நிறைய பேர், நீங்களே ரொம்ப சீனியர், உங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க, அதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள், இப்போ இவங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசியலுக்குள்ளே ஒரு எம்எல்ஏ, அதுக்கு அடுத்த நிலை, அந்த மாதிரியான ஒரு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வளர்ச்சி இருந்தால் தானே முடியும். நம்ம அவங்களுடைய இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தால் இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களை எப்படி நம்ம தக்க வைக்க முடியும்? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக வரக்கூடிய இஸ்லாமிய கட்சியை நோக்கி அவர்கள் பயணப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடாதா? நம்ம இவ்வளோ காலம் அங்கே இருந்துகிட்டே இருந்தால் நமக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கான வாய்ப்பு இல்லை, அப்படி இல்லை, மக்களுக்கு தொண்டு செய்வதற்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி இல்லை. இந்திய யூனியன் முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் தலைவராக இருந்தேன்னா ஒரே ஒரு முறை தான் எம்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் எம்பி ஆகலை, மற்றவங்க தான் ஆக்கணும். இப்போ 2 எம்பி ஆக்கியிருக்கோம், 2வது எம்பியை 2 தடவை ஆக்கியிருக்கோம். எம்எல்ஏ ஆக்கிற 5 தொகையை வாங்கி தலைவராக உள்ளவங்க யாரும் நிற்கலை, கட்சியில் உள்ளவங்களை தான் நிற்பாருனோம். இவர் ஜெனரல் செக்ரட்டரி அவர் இருந்தார், விட்டான். அதாவது இப்போ காங்கிரஸுக்காரன் கேட்குற மாதிரி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேட்க முடியாது, அதெல்லாம் கேட்க வாய்ப்பெல்லாம் கிடையாது. எங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் கேட்போம். நானும் அதான் கேட்குறேன், நான் அந்த அதிகாரத்தில் காங்கிரஸ் கேட்குற அந்த டிமாண்டுக்கே போல இல்லை.
கொஞ்சம் அதாங்க 5 சீட்டு அங்கே கேட்கலான்னு முடிவு பண்ணி 4ல் நின்று 3 தடவை பேச்சுவார்த்தையிலையும் 4லேயும் நின்றுக்கிட்டு தான் இருந்தோம். அவங்க சொன்ன விளக்கம் வேறு வழி இல்லைங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். வேறு வழியில் நம்ம விட்டு கொடுக்கலாம், போதும் விட்டு கொடுக்கலாம். ஏன்னா விட்டு கொடுக்கறது விட்டு கொடுத்ததெல்லாம் கெட்டு போவதில்லைன்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா 24 கட்சி சேர்த்துருக்காங்க அவங்க. கட்சிகள்லாம் அவங்களும் கொடுக்குறாங்க. அவங்க எவ்வளோ நாள் சேர்ப்பாங்க சார். ஆனால் வந்து தொடர்ந்து யாரு இப்போ திமுக கூட ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, பிரச்சனை அடிப்படையில் யார் குரல் கொடுக்காங்கிற முக்கியம் இருக்குல்ல. இல்லை அவங்களுக்கான முக்கியத்துவம் அதனால கேட்குறேன். அதனால இல்லை, நம்ம கூட இருக்கிறோம், அவ்வளோதான். கூட இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் ட்ரீட்மெண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க கூட இருக்கிற கொள்கை ரீதியாக இருக்கோம். இந்த சீட்டுக்காண்டி நம்ம இல்லை. இப்போ 2 சீட் சொல்லிட்டாங்க, சரி 2 இல்லை 1 தான் சொன்னான்னு வச்சுக்கோங்க, நாங்கள் விட்டுட்டு போக முடியாது. எங்கள் அமைப்பு அப்படி இல்லை, எங்கள் மனநிலை அப்படி இல்லை. அவங்கள விட்டு நாங்கள் போக மாட்டோம். ஏன்னு சொன்னால் அதோட நாங்கள் பைண்ட் ஆகிட்டோம். அண்ணா காலத்தில் இருந்து ரொம்ப பைண்டாக இருக்கோம். அண்ணா மாதிரி 475 மீளாத கூட்டத்தில் பேசின எந்த ஒரு தலைவரையும் பார்க்க முடியாது. கலைஞர் மாதிரி எல்லா கூட்டங்களையும் பேசுறது பார்க்க முடியாது. அதனால் அந்த பாரம்பரியத்தோட எப்போ நேரு குடும்பத்தோடு எப்படி முஸ்லீம்கள் அந்த காலத்தில் நெருக்கமாக இருந்து பழகினாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர் திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தோடு நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த முறை வந்து 2026 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவில் நீங்கள் அங்கம் வைக்கக்கூடிய இந்த திமுக கூட்டணிக்கு வந்து அது அவ்வளோ வெற்றி வாய்ப்பு வந்து அவ்வளோ எளிதல்ல அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. காரணம், புதிய கட்சி ஒன்று வந்திருக்குது, தாவேக்கான ஒரு கட்சி வந்திருக்கு, அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இந்த முறை அந்த மாதிரிலாம் எளிதாக வந்து வெற்றி கிடைத்துறாது திமுக கூட்டணி. வெற்றி என்பது என்றைக்குமே எளிதாக கிடைக்கலையே. வெற்றி என்பது கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்கு. இல்லை, கடந்த முறை பார்த்தீங்கன்னா, இல்லை அதை நான் கடந்த தேர்தலில் சரிதான், அதிமுக 10 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் வந்து அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்குறதுல வந்து பெரிய சவால் இல்லை கம்பேரிட்டிவ்லி. ஆனால் இப்போது அப்படி இல்லை. நீங்கள் அங்கே வைக்கக்கூடிய கட்சி வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது, இன்னொன்று புதிதாக ஒரு கட்சி உள்ளே வந்திருக்குது, அது ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியாகவும் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறதில்ல. அதான் சரிதான். அதாவது கட்சிகள் வரத்தான் செய்யும், புதுசு புதுசாக வரத்தான் செய்யும். ஆனால் புதுசு புதுசாக வர்ற கட்சிகள்லாம் நீடித்த ஒரு கட்சியை நிலைகுலை செஞ்சுன்னு நம்ப முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வச்சுருக்காங்க பாருங்க, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 1. 2வது, இந்த ஆட்சி 5 வருஷமாக ஆட்சியில் மக்கள் வந்து திட்டங்களை ஏற்று வரவேற்று பாராட்டி கொண்டு இருக்கிறாங்க. அதிருப்தி எதுவும் இல்லைங்கிறீங்க? அதிருப்திங்கிற ஒரு சில இடங்கள் இருக்கத்தான் செய்யும், அது வேறு. ஜென்ரலாக இல்லை, பொதுவாக மக்கள் மத்தியில் ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இல்லைங்கிறீங்க? இல்லை. இப்போ சட்டம் ஒழுங்கு இஷ்யூலாம் நிறைய சொல்கிறாங்களா? இல்லை, அது இடையில வரும், அது போகும். இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. கொலை நடக்குது, கொள்ளைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. பார்த்தீங்களா, இன்னைக்கு இங்கேயுமா நடக்குது, இந்தியா முழுவதும் நடக்குது. அப்படி சமாதானம் அடைய முடியுமா? இல்லை, அப்படி சமாதானம் இல்லை. அதை வச்சு நம்ம பேச முடியாது. அந்த ஒரு காரணத்தை வச்சு சொல்ல முடியாது. நாட்டில் நடக்கிற கொலையும் பெண்கள் பிரச்சனையை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி அதிகாரமே சரியில்லைன்னு சொல்ல முடியாது. தப்பு நடக்கிறத கண்டு உடனே நடவடிக்கை எடுக்க தான் வேணும். நடவடிக்கை எடுக்கலைன்னா கேட்கலாம், நடவடிக்கை எடுத்து உரிய முறையில் தண்டனை கொடுக்குறாங்க, வாங்குறாங்க. அது மாதிரி சில இது பிரச்சனை வரத்தான் செய்யும். இதெல்லாம் மீறி மக்கள் மத்தியில் இந்த ஆட்சி பேரில் நல்ல அபிப்பிராயம் பொதுவாக இருக்குது, நாங்கள் நம்புறீங்க. அதுதான் நம்புறோம். நல்ல விஜய் போன்ற வந்தாலும் அது எதுவும் பாதிக்காது. அவர் வந்து ஒரு அரசியல் ரீதியாக இன்னும் நிரூபிக்கல, புதுசாக வந்திருக்கிறாரு. இப்போ வழக்கம் போல் சினிமா துறையில் வந்தவங்களுக்கு கூட்டங்கள் நிறைய வரும், அது இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் நாளைக்கு இது கட்சியாக மாறுமா, கட்சியாக மாறி ஓட்டாக மாறுமா, ஓட்டாக மாறி வெற்றியாக மாறுமா, வெற்றியாக மாறி வரலாறாக மாறுமா என்கிற இடையில இப்போ சொல்ல முடியாது, காலம்தான் நிர்ணயிக்க முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திமுக அரசு மேலே பெரிய அளவில் எந்த அதிருப்தி இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் கட்சி அங்கே கூட்டணியில் அங்கே வைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லது லாஸ்ட்டு இதில் கூட நீங்கள் வைத்த கோரிக்கைகள், சில டிமாண்ட்ஸ் வச்சுருப்பீங்க. டிமாண்ட்ஸும் சொல்ல முடியாது, ஒரு கூட்டணி ரீதியான ஒரு சில கோரிக்கைகள் வச்சுருப்பீங்க. அது சமூகம் சார்ந்த கோரிக்கையாகவும் இருந்திருக்கும்.
அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறிடுச்சா? பல கோரிக்கை நிறைவேற்றிருக்காங்க. ஏதாவது 1-2 சொல்ல முடியுமா? உருது விஷயமா நாங்கள் சொன்னோம். சரி. உருது டீச்சர்ஸ் சொல்லி காலி இடங்கள்லாம் சொன்னோம். இன்றைக்கே அது வந்துருக்கு. இன்றைக்கே இப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த டீச்சர்ஸுக்கெல்லாம் அப்பாயின்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உருது அகாடமி வந்து இதாக இருந்துச்சுன்னு சொன்னோம். அதுக்கு 48 கோடி என்னமோ 48 லட்சமாக என்னமோ ஒதுக்கி அந்த உருது அகாடமி தேவையானதை நாங்கள் போட்ட தீர்மானம். சரி. நாங்கள் திருச்சியில் போன வருஷம் நவம்பர் மாதம் தீர்மானம் போட்டோம். பல தீர்மானங்களை போட்டோம். இந்த தீர்மானங்களை போட்ட பல விஷயங்கள் வந்து அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு நாங்கள் பாராட்டி இருக்கோம், வாழ்த்து சொல்லியிருக்கோம். ஹஜ்ஜுக்கு ஒரு ஹவுஸ் கட்ட சொல்லி நமக்கு இன்ன நாள் கோரிக்கை வச்சோம். அது அரசாங்கமே இது பண்ணி இன்னைக்கு பண்ணிட்டாங்க. அது மாதிரி கபர்ஸ்தானுக்கு புதைக்குழி இல்லைங்கிற இடங்களில் பல இடங்களில் பிரச்சனை சிட்டிக்குள்ளே வந்துச்சு. அதுக்கெல்லாம் வழி கூட்டி ஜீவோ போட்டு இடங்களை ஒதுக்கி கொடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம். இப்போ உங்களுடைய கோரிக்கையை அந்த நீண்ட கால இஸ்லாமிய சிறைவாசிகள் வச்சுருக்கோம். அதாவது அது நிறைவேறிச்சு. நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கை. நாங்கள் சொல்லித்தான் ஆரம்பத்துலேருந்து சில பேர் வந்தவங்க நாங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு தான் கலைஞர் காலத்தில் தான் நாங்கள் வெளியிட்டாங்க. அதில் பல பேர் வந்துட்டாங்க. இப்போ சில பேர் வர வேண்டியிருக்கு, நிச்சயமாக செய்வாங்க நம்பிக்கை. பட் அது இன்னும் முழுமையாக ஒரு சில பேர் வர வேண்டியிருக்கு. ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை அது சமுதாயமே அதை பாராட்டு வருது. அதாவது ஏன்னா பல இடங்களில் கிளப்பின சிறைவாசிகள் விடுதலைங்கிறது பல ஊர்களில் பிளப்பப்பட்ட அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இப்போ திருப்பரங்குன்றம். ஆமாம். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்குது. இப்போ வரைக்கும் கூட கடைசியாக கூட சில விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அரசு ஒரு ஸ்டாண்டு எடுத்தாங்க. ஸோ இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் திமுக அரசு சரியாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? சார், நீங்கள் திருப்பரங்குன்ற விவகாரம் இருக்க எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அங்கே தர்கா இருக்குது. தர்கா பக்கத்தில் கோயில் இருக்குது. அந்த நடைமுறை எதுவோ அது இருக்க வேண்டிய நடைமுறை தான். தர்காவை இடிக்கக்கூடிய முறையும் வரக்கூடாது, கோயிலுக்கு பாதகம் செய்யக்கூடிய முறையும் வரக்கூடாது. அப்படி தான் நாங்கள் பொதுவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே உள்ள மக்கள் கடையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்கே உள்ள மக்கள் இந்துக்களும் சரி முஸ்லீமும் சரி அவங்களுக்கு இடையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, கோர்ட்டு பிரச்சனை அது இதுன்னு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் அந்த வழக்கமாக தீபம் ஏற்றுறத யாரையும் தடுக்க போகிறதில்லை, யாரும் தடுக்கவும் இல்லை. முஸ்லீம்கள் சேர்ந்து தான் போய் ஏற்றுவாங்க. அப்படி தான் பழக்கம். இப்போ தீபம் ஏற்றுறது புதுசாக ஏதோ இடத்துல ஏற்றுன்னு தீர்ப்பு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அது கோர்ட்டில் இருக்குது. அது கோர்ட்டில் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். அதில் நாங்கள் ஈடுபடவே இல்லை. திருப்பரங்குன்ற விவரத்தில் நம்ம எந்த கருத்தையும் சொல்லலை. இப்போ அந்த தர்காவுடைய தரப்பு ஒரு மனுதாரர் தரப்பாக உள்ள இல்லை பின்னால் இல்லை. தர்காவில் உள்ள முஸ்லீம்கள் இருக்காங்க பாருங்க, அங்கே உள்ள முஸ்லீம்களும் அங்கே உள்ள இந்துக்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை, நான் பிரச்சனை இருக்குல்லன்னு சொல்ல வரல. ஒரு கட்டத்தில் எந்த தலையீடு இல்லாமல் இருந்துச்சு. அரசு வந்து இப்போ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக அரசு வந்து இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையின மக்களுக்கு தாங்கள் தான் பாதுகாவலர் அப்படிங்கிறத காண்பிப்பதற்காக இந்த இஷ்யூ வந்து பெருசு பண்ணிட்டாங்க. அதாவது நீதிமன்ற உத்தரவை அவங்க ஏற்று அதை பண்ணியிருக்கலாம். முஸ்லீம் சமுதாயம் ஆண்டவனை நம்பி வாழக்கூடிய சமுதாயம், யாரை நம்பி வாழக்கூடிய சமுதாயம் இல்லை. ஆண்டவனை தவிர யாரும் கிடையாது. தெரியுதா? பாதுகாப்புங்கிறது ஆண்டவன் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ஆட்சி அதிகாரத்தில் பாதுகாப்புன்னு நம்புறதெல்லாம் கிடையாது. அது இன்றைக்கி இருக்குது, நாளைக்கெல்லாம் வேறு யாரும் இந்த ஆட்சி இருப்பாங்க, நாளைக்கு இருப்பாங்க. இதை வச்சே நாங்கள் வாழ்றதில்லை. அப்படியெல்லாம் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. ஆகல எல்லாம் உள்ள இறைவன் ஒரு இருக்கிறாங்க நம்பிக்கையில் தான் நாங்கள் போகிறோம். எது நியாயமோ அதுக்கு உடன்படக்கூடியதான் எங்கள் சமுதாயம். அது தர்காவாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, எந்த கோயிலுக்கு இடைஞ்சலாம் நாங்கள் விரும்புறதில்லை. எந்த தர்காவில் உள்ளவங்க கோயிலுக்கு விரோதமாக இல்லை. அங்கே உள்ளவங்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம். இல்லை, நான் தான் உங்கள் சமுதாய மக்களை நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை ஏற்று நடக்கணும் அப்படிங்கிறது தான். அவ்வளோதான். எங்கள் ஊர் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ, பாபரி மசீத் விஷயத்தில் அதை நாங்கள் சொன்னோம். மே அக்செப்ட், மே நாட் அக்செப்ட் தி வேர்டிக்ட், பட் வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தி
வேர்டிக்ட்டுன்னு சொன்னோம் நாங்கள். இந்தியாங்கிற மாபெரிய நாடு. நாங்கள் மாநாடு ஒன்று போட்டிருந்தோம் கும்பகோணத்தில். இது தமிழ்நாட்டில் உள்ள 8000க்கு மேற்பட்ட பள்ளிவாசலை மையமாக வைத்து இயங்கக்கூடிய மஹல்லா ஜமாத் மாநாடு போட்டோம். இந்த மஹல்லா ஜமாத்துங்கிறத சமுதாய அமைப்புகள், முஸ்லீம் சமுதாய அமைப்புகள். அந்த ஜமாத்து மாநாட்டுடைய முஸ்லீம் லீக் கொடியை ஏற்றி வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சாரே ஜஹான் சே அச்சா இந்துஸ்தானுங்கிற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாட வச்சோம். ஏன்னா இது மாதிரி பாடல் தேசபக்தி பாடல் எதுவும் கிடையாதுங்கிற நம்பிக்கையில் பாட வச்சோம். அது உருதுலையும் பாட வச்சோம், அதை தமிழ் படுத்தி பாட வச்சோம். அதுக்கு பிறகு எங்கள் முஸ்லீம் லீக் எல்லா நிகழ்ச்சிகள்லையும் இந்த சாரே ஜஹான் பாடலை இந்தியா முழுவதும் நாங்கள் பாப்புலர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பாடல் மாதிரி காரணம் என்னென்னா, இந்தியாங்கிற நாடு மாதிரி உலகத்தில் எந்த நாடும் கிடையாது. சும்மா நமக்கெல்லாம் பேசிக்கிற விஷயம் இல்லை. நாங்கள் அறிஞ்ச வரைக்கும் ஆந்த்ரோபாலஜி சர்வே எடுத்திருக்காங்க சார். கல்கத்தாவில் உள்ள ஆந்த்ரோபாலஜி சர்வே இருக்குது பாருங்க, அந்த ஆர்கனைசேஷன் 4296 கம்யூனிட்டிஸ் இந்தியாவில் இருக்குது. ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே எடுத்த முடிவு இது. இந்தியா முழுவதும் எடுத்த 4296 கம்யூனிட்டிஸ் இன் இந்தியா, நாட் 1 or 2 கம்யூனிட்டிஸ். அந்த 4296 கம்யூனிட்டியில் இருந்தும் முஸ்லீம்கள் வந்திருக்காங்க. இதற்கு தமிழ்நாட்டில் இருந்தால் முஸ்லீம்ங்க, வடநாட்டில் இருந்தால் முஸ்லீம்கன்னு கிடையாது. இந்தியாவில் உள்ள 4296 கம்யூனிட்டியில் இருந்து முஸ்லீம்கள் இஸ்லாமாக வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்த அந்த நாடு நாம். இதில் தான் 25 கோடி முஸ்லீம்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த முஸ்லீம்கள்னு என்பவங்க இந்தியாவில் ஒரு 4296 கம்யூனிட்டிலிருந்து வந்த மக்கள், அவர்கள் இந்தியர்கள். அதனால் சாரே ஜஹான் சே அச்சா இந்துஸ்தான் ஹமாராங்கிறது ஏதோ பாராட்டுறதுக்கான சொல்கிறதில்ல, எங்கள் நம்பிக்கை. அதில் ஊறி போயிருக்கோம். அதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது அந்த மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமை காண்றதே எங்கள் கொள்கை. பட் அந்த நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்குத மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, பாஜக அரசுங்கிறத எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்துத்துவ கொள்கையை நிலைநிறுத்துவதாக அவங்கள சொல்லிக்கிறாங்க. ஆனால் அப்படி நினைத்துறாங்களா இல்லையா பேச்சில் எங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்களுடைய கொள்கையை இந்துத்துவான்னு சொல்கிறாங்க. இந்தியாங்கிறது இந்துத்துவம் அல்ல, இந்தியத்துவம். இந்தியத்துவம் என்கிறது வேற, இந்துத்துவங்கிறது வேற. இந்தியாவில் உள்ள 4296 சமுதாயங்களில் இந்து சமுதாயம் ஒன்று. அந்த இந்து சமுதாய மக்கள் என்ன அண்ணன் தம்பி, எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள், அப்படி தான் நினைக்கிறோமே தவிர ஒருத்தருக்கு வெறுப்பு அரசியல் நாங்கள் என்றைக்குமே சொன்னதில்லை. நீங்கள் சொல்லலை, இப்போ அவங்க அந்த வெறுப்பு அரசியலை பண்ண அப்படின்னு அவங்க சொல்கிறதாக மற்றவங்க சொல்கிறாங்க. நான் அதை நம்பலை இன்னும். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்தடுத்த ஸ்டெப்பு போயிட்டே இருக்கிறாங்க. முத்தலாக் ஆகட்டும், அடுத்து பொது சிவில் சட்டத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு போகிறாங்க, அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. முத்தலாக்கு விஷயத்தில் நாங்கள் ஒத்துக்கொண்ட விஷயம் தானே, அதை நீங்கள் ஏற்கிறீங்க? இல்லை, முத்தலாக்குங்கிறது இஸ்லாத்தில் இடையில வந்தது. தலாக்கு சொல்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது சார். அந்த முறையை விட்டுட்டு திடீர்னு ஒரு இஷ்டத்துக்கு தலாக்கு சொல்கிறது. அதனால தான் இந்தியாவில் உள்ள உலமாக்கள்லாம் சேர்ந்து ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அது ஒன்றும் முத்தலாக்குனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஏற்றுக்கலையே. அது எல்லாம் அது என்ன அங்கே சொன்னதுன்னா, தலாக்கு சொல்கிறவனை போய் ஜெயிலில் போட்டு ஏற்கிறது தான் அங்கே பிரச்சனை வந்தது. தலாக்கு சொல்லிட்டான்னு சொல்கிற அவனை போய் ஜெயிலில் போட்டால் அந்த குடும்பத்தை யார் பாதுகாப்புறா அப்படி, அதுதான் குறையாக சொன்னாங்களே தவிர முத்தலாக்கை தடுத்தது நீக்கிற வேண்டி சொன்னது யாரும் குறை சொல்லலை. இந்தியாவில் உள்ள உலமாக்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டது தான், அது சரிதான்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுதான் அப்படிதான் உண்மை. அதனால் அதை வச்சு முஸ்லீம்களுக்கு விரோதமாக நான் பேச முடியும். ஒரே விதமான சிவில் சட்டங்கிற கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரே சிவில் சட்டம்னா எந்த மாதிரியான சிவில் சட்டத்தை கொண்டு போய், இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் சிவில் சட்டம்னு இருக்குது. ஆரம்ப காலத்துலேருந்து இந்த நாட்டில் ஒரு சட்டத்தை ஃபாலோ பண்ணுறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள சட்டங்கள் புதுசாக வந்ததில் 1400 வருஷமாக இருக்குது. அந்த சட்டத்தில் மாற்றிட்டு இன்னொரு புதுசாக ஒரு சட்டத்தை
நீங்கள் கொண்டு வந்தால் இது 1400 வருஷமாக நாங்கள் பின்பற்ற சட்டம் என்னன்னு கேட்குறோம். அப்போ அப்படின்னு நீங்கள் 1400 வருஷமாக நாங்கள் பின்பற்றி வந்த சட்டத்தை இப்போ திடீர்னு நீங்கள் மாற்றினா எந்த அடிப்படையில் மாற்ற போகிறீங்க? அதனால தான் யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது அதுக்காக வேண்டி போடப்பட்ட எல்லா கமிட்டிகள்லேயும் இரவில் என்ன கடைசி சொன்னாங்க, இட் இஸ் நாட் ஃபீஸிபிள், நாட் டிசைரபிள் அட் திஸ் டைம். அதுக்கு போட்ட எல்லா கமிட்டிகள்லேயும் நிறைவாக சொல்லப்பட்ட கடைசி முத்திரை என்னன்னு சொன்னால், இது இட்ஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் நாட் டிசைரபிள் தான் சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணும்னு போடப்பட்ட இது வரைக்கும் 5-6 இது போட்டிருக்காங்க கமிட்டி. 5-6 கமிட்டியோட இறுதியிலையும் அவங்க சொன்னது என்னன்னு சொன்னால், யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது நாட் ஃபீஸிபிள், இட் இஸ் நாட் டிசைரபிள், இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னா அவங்க இது வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் போட்ட தான் அப்படியே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி பேசுகிறேன்னா அது சும்மா கலைப்பு விடுறத தவிர சாத்தியம் இல்லைங்க. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. சரி, நிறைவாக இப்போ நம்ம தமிழ்நாடு சார்ந்து பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் திமுக அணியில் திரு கலைஞர் கருணாநிதி அவருடைய காலகட்டம், இப்போ ஸ்டாலினுடைய காலகட்டம், அதுக்கு அடுத்து கூட அடுத்தடுத்து வர்றாங்க. ஸோ நீங்கள் பார்த்த அளவில், பழகிய அளவில் அது எதாவது வேறுபாடு இருக்குதா கலைஞர் கருணாநிதி காலகட்டத்துக்கும் ஸ்டாலின் அவருடைய காலகட்டத்துக்கும்? பண்புகளில், அவங்களோட செயல்பாடுகளில் ஏதாவது வித்தியாசத்தை பார்க்குறீங்களா? இந்திய முஸ்லீமை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும், கலைஞர் குடும்பத்தில் நான் நெருங்கி அதனால் கேட்குறேன். ரொம்ப நெருக்கமாக பழகிடுவேன். கலைஞர் மேலே ஒரு தனி பாசம் உள்ள வேணாம். காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு இதில் ஆஸ்பத்திரியில் இருந்து இந்த முதுகந்தண்டில் ஆப்ரேஷன் ஆகி மேலே படுத்திருந்தார். 3 நாளைக்கு பிறகு அவர் பேக் பண்ண உடம்பு எப்படி இருக்கு கேட்டா. அப்போ ஒரு சின்ன இந்த கட்டிலில் படுத்திருந்தார். சரி, இந்த மேடையில் நாடா கட்டிலில் படுத்திருந்தார். எதிர்த்து வாங்க பேராசி உட்காந்துட்டார். ஐயா உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு பரவாயில்ல, இருந்தாலும் வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு சொல்லி கிராமங்களில் சொல்லுவாங்க சார், நான் யாருக்கு என்ன தீங்கு பண்ணேன், எனக்கு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி சொன்னார். பேராசிரியர், அரசியலில் எவ்வளோ பண்ணியிருப்போம், ஆனால் நான் யாருக்கும் மனசார தீங்கு நினைக்கல பேராசிரியர். மனசார தீங்கு நினைக்கல, இது வரைக்கும் நினச்சதே இல்லை பேராசிரியர். இருந்தாலும் வழி இருக்குது. வழி கிராமத்தில் சொன்ன அதே லாங்குவேஜ் சொன்னார் சார். எனக்கு அறிவு வந்துருச்சு. அதாவது அரசியல் என்னென்னமோ பண்ணியிருப்போம், மனசார நான் யாருக்கும் ஒரு தீங்கு நினைக்கல. இது பெரிய விஷயம் இல்லை. மனசார அந்த நேரத்தில் சொல்லும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. அது மாதிரி அந்த குடும்பத்தோடு நாங்கள் நெருங்கி பழகிருக்கோம். அதே தான், அதோடைய பாரம்பரியம் தான் இவர். அவருடைய மகன் தானே இவர். அந்த டச்சு அந்த அளவுக்கு இருக்குதா? கலைஞர் அளவுக்கு இருக்கு. அதில் எந்த மாற்றம் கிடையாது. என் கட்சி மேலேயும் பர்சனலாக என் மீதும் எங்கள் சமுதாயத்தின் மீதும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. நாங்கள் மனப்பூர்வமாக ஆரம்பிக்கிற காரணமே அதுதான். இப்போ அந்த காலத்தில் இந்திரா காந்தி நேரு குடும்பத்தோட முஸ்லீம் சமுதாயம் ஒன்றி இருக்கும் சார். வேறுபடுத்தி பார்க்க மாட்டாங்க, ஒன்றாவே இருக்கும். காரணம் நேருக்கு யார் முனிசி பாடம் சொல்லி கொடுத்தாரோ பிஸ்மில்லா சொல்லி தான் பாடம் சொல்லி கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அந்த பாடம் தான் என் லைஃப்பில். என் பேரை காதிர் மொய்தீன் அப்படின்னு சொல்கிறேன் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அடுத்து சரியாக உச்சரித்து இந்திரா காந்தி தான். எலெக்ஷன் காலத்தில் என்னை பேரை உச்சரிக்கும் போது எங்கள் அம்மா உச்சரிக்கும் வரைக்கும் உச்சரிக்கிறாள். கரெக்டான வார்த்தை. அந்த ட்ரெடிஷனில் வந்ததுனால சொல்கிறேன் நான். அதனால் கலைஞர் குடும்பத்தோடவும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும்
முஸ்லீம் சமுதாயம் வந்து ஒன்றித்து போய் தான் இருக்குது. கொள்கை ரீதியானது தான். அந்த கொள்கையில் எங்கள் உடன்பாடு ஒன்றே குலம் ஒருவனே தேவனுங்க உடன்பாடானது. யாதும் ஊர் யாவரும் கேள்வி என்பது எங்கள் உடன்பாடானது. பிறப்பு எல்லா உயிருக்கும் என்பது உடன்பாடானது. நான் பெற்ற இன்ப பெருகை வைய என்பது உண்பது. இப்போ ரம்ஜான் காலத்தில் வந்துருக்கீங்க, ஒரு முஸ்லீமும் தன்னிடத்தில் உள்ள 100 ரூபா இருந்தாலும் 2000 ரூபாயை ஏழைகளுக்கு கொடுக்கணும் இல்லையா? ஜக்காத்து இதுதானே இதுதானே எங்களுக்கு கப்பிச்சது. அது அந்த அடிப்படையில் நாங்கள் சென்றுட்டு இருக்கோம். அதே மாதிரி அங்கேயும் நாங்கள் பார்க்குறோம். அதனால் எங்கள் உறவு என்பது அரசியல் உறவையெல்லாம் மீறி அன்பு, நேசம், பாராட்டு, பண்பு அப்படியே போய்கிட்டு இருக்கு. நன்றி தினமணி சார், மிக்க நன்றி.